சார் கொடிக்கும் படத்துக்கும் சார் இந்த கொடி அரசியல் அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க வந்திருக்கிறது தளபதியை பாக்குறதுக்காக. இதே இடத்துல 120 கோடி கிட்ட இங்க புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு காலையில சொன்னாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டுதான் இப்ப நாங்க கொடி எடுத்துட்டு வந்துருக்கிறோம். என்ன ஆக போதோ பாத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் 2026ல எல்லாம் நடக்க போறதே வேற மாதிரி இருக்கும். இதே ரோகிணி தியேட்டர் வாசல்ல எத்தனை கோடி புடின்னு போனாங்களோ அது அப்படியே ட்ரிபிளா 1 லட்சம் கோடி கிட்ட இந்த இடத்துல பறக்கும். இதே கோயம்பேடு ரோட்லாம் வேற மாதிரி ஸ்டன் ஆகும் 2026ல. நீங்க நான் எழுதி தரேன், நீங்க வச்சுக்கோங்க. மியூசிக்லாம் தாறுமாறா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, அது இதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நாங்க பார்க்க வந்தது தளபதியை மட்டும்தான். எங்களுக்கு தளபதி வாய்ஸ் போதும், தளபதி ஸ்பீச் போதும், தளபதி வாக்கு போதும், தளபதியோட டான்ஸ் போதும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல. நாங்க பார்க்க வந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்துக்கு ஒரு சில ஐப்பு கொடுக்குறாங்க, உள்ள வந்துட்டு தலையோட வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இருக்கட்டும், அதையும் நாங்க என்ஜாய் பண்ண தான் வந்துருக்கிறோம். பரவாயில்ல, நாங்க எல்லாரும் தளபதி ஃபேன்ஸ் இருந்தாலும் உள்ள தலையோட வாய்ஸ் இருக்கும்போது அதையும் நாங்க என்ஜாய் பண்ண தான் வந்துருக்கிறோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஷோ தான் பார்க்க போறோம். தொடர்ந்து விஜய் படம் வந்து வாரிசு, லியோ, படம் எல்லா படத்திலும் வந்து முக்கிய கதாபாத்திரம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது விஜய்க்கு முன்னாடி ஹீரோவா நடிச்ச மோகன் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். பிரசாந்த் வந்திருக்காரு. கண்டிப்பா. பிரபுதேவா வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு பெரிய ஆளோட மூவினாலே உள்ள பெரிய காஸ்டிங்ஸ் இருக்கும், நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. இருந்தாலும் இந்த படத்தோட ஹைப் நீங்களே சொல்லுங்க. இந்த படத்தோட ஹைப் யாரு? இந்த படத்துல ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் உள்ள மோகன் இருக்காரு, யாரும் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்காரு. ஆனா இந்த படத்தோட ஹைப் யார் மேல நின்று இருக்கு? நீங்களே நியாயமா சொல்லுங்க. எல்லாமே தளபதியாக தான், எல்லாமே எங்க தலைவருக்காக தான். எல்லாருக்குமே உண்மையிலே சொல்றேன். இங்க இந்த இடத்துல இவ்வளவு கிரௌட் நிக்கிறதுக்கு காரணம் எல்லாமே தளபதிக்காக தான். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, உள்ள எவ்வளவு பெரிய ஆளுனா இருக்கட்டும், யாரு வேணா. அதுக்குதான் நான் இப்ப முன்னாடியே சொன்னேன், உள்ள தலையோட வாய்ஸ் இருக்குதுன்ட்டு. அது இருந்தாலும் பரவாயில்ல, எங்க தலைக்காக தான் கூட்டுற கூட்டம் இது. படம் சும்மா சொல்லலாம். என்னமோ உள்ள யாரோ பெரிய பெரிய ஆள் இருக்காங்க, வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு, பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க இந்த கிரௌட நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஆடியன்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்திருக்கிறதெல்லாம் எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான், தளபதியை பாக்குறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு கதை தேவையில்லை, உள்ள என்ன நடக்குது அதெல்லாம் தேவையில்ல. தளபதி வாக்கு, ஸ்பீச், டான்ஸ், தளபதி ஸ்டைலு அதெல்லாம் மட்டும்தான் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப வருத்தம் மேடம், ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம் மேடம், ரொம்ப கஷ்டம். நான் பர்சனலா நான்லாம் வந்துட்டு அழுதுருக்கேன் மேடம். அந்த சீனை கேள்விப்பட்ட உடனே நான்லாம் பர்சனலா அழுதுருக்கேன். நானு எப்படி தளபதியை நம்ம பார்க்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இந்த இடத்துல இந்த படத்துக்கு நாங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அந்த சென்டிமெண்ட் சீன் வேணாம் எங்களுக்கு. நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், வருத்தம் தான். பட் தளபதி இதுக்கப்புறம் செய்ய போற எல்லாத்துக்கும் நாங்க பின்னாடி நிற்போம். 2026ல நாங்க எல்லாரும் கூட நின்று தளபதி கூட நின்று டிராவல் பண்ணுவோம். நீங்களும் வாங்க, நல்லபடியா ஒரு தமிழ்நாட்டை கிரியேட் பண்ணுவோம். டிஐஜி சீன்ஸை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி வெளில வந்துச்சு மேடம். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு படம் ஃபுல்லா நானே இன்னும் பார்க்கல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ அதோட சீன்ஸ் எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்லை மேடம். படம் பார்த்துட்டு தளபதி கியூட்டா இருக்காரு, அதுல அழகா இருக்காரு சார். விஜய் படம் வரதுக்கு முன்னாடி எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும். எல்லா படத்தையும் இந்த படத்துல அந்த அளவுக்கு பாடல்கள் வந்து முக்கியத்துவம் இல்லைன்றாங்க சார். ஆடியோ லான்ச்சே நடக்கலையே சார், ஆடியோ லான்ச்சே நடக்கலையே. ஆடியோ லான்ச் நடந்தா இன்னும் பயங்கர பிரச்சனை நடந்திருக்குமே. அதனாலதான் ஆடியோ லான்ச்சே இன்னும் கொடுக்கலையே நம்மளுக்கு. ஆடியோ லான்ச்லாம் உங்களுக்கே தெரியும், போன ஆடியோ லான்ச்ல என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தைய ஆடியோ லான்ச்ல என்ன நடந்துச்சு. ஆடியோ லான்ச் நடந்திருந்தா நீங்க சொல்லலாம், பாட்டை பத்தி எல்லாம் பேசலாம். இப்போதைக்கு ஆடியோ லான்ச்சே நடக்கல. படம் போட்டோம், ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கல்ட் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. சாதாரண ஹிட் ஆகாது, கல்ட் ஹிட் ஆகாது. ஓகே.